ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் பூந்தி லட்டு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் டிப்ஸ் இருக்குது. இந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கடையில் வாங்குற மாதிரி நல்ல ஜூஸியாகவும் நல்ல சாஃப்டாகவும் லட்டு நம்ம தயார் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் லட்டு செய்யறதுக்காக இங்கே இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரை கிலோ கடலை மாவு எடுத்துக்கோங்க. இந்த கடலை மாவு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே அரை கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏலக்காய், அப்புறம் தண்ணி எடுத்துக்கோங்க. இது இந்த தண்ணி மாவு கரைக்கிறதுக்காக தண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மாவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சளிச்சு தான் வச்சுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றி கரைக்கும் போது மாவு கட்டி தட்டாமல் இருக்கும். அதுக்காக இந்த ஒரு டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கடலை மாவு கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு விஸ்கு வச்சு கடலை மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கடலை மாவு நல்ல தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் இதனுடைய கன்சிஸ்டன்சி. தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. கரைச்ச இந்த மாவில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணும். உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் கையிலேயே மாவை நீங்கள் கலக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கரைச்சாச்சு தோசை மாவு பதத்துக்கு. உங்கள் கைகளால் மாவு இப்படி எடுத்திங்கன்னா இப்படி மாவு ட்ராப்லெட்டாக விழுகணும். அதுதான் கரெக்டான பதம் நம்ம பூந்தி சுடுறதுக்கு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய அரிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் நிறைய கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ பூந்தி ஈஸியாக விழுகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நீங்கள் கொஞ்சமாக மாவு ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் பூந்தி சுட்டுக்கலாம். அந்த எண்ணெய்க்கு அளவாக பூந்தி எல்லாத்தையும் உடனே எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் இருந்ததுன்னா அது கிறிஸ்பி ஆயிரும். அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வேண்டாம். நமக்கு கொஞ்சம் வதக்குன்னு இருக்கிற கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வேணும். இதே மாதிரி பேட்ச் பை பேட்சாக மிச்சம் இருக்கிற மாவையும் எல்லாத்தையும் இதே மாதிரி பூந்தியாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்ட உடனே, அதாவது பூந்தி போட்ட உடனே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கலர் மாற வேண்டாம். அதே அந்த லைட் எல்லோ கலரில் இருக்கும்போதே நம்ம அந்த பூந்தியை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பூந்தி எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போது அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் அரை கிலோ அஸ்காவை சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக பூந்தியை சேர்த்து விப்பரில் ஒரு 2-3 சுற்றி எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்லா உதிரியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ அப்போ தான் உதிரியாக நமக்கு கிடைக்கும். இப்போது நம்மளோட பூந்தி எல்லாமே மிக்சியில் விப்பரில் போட்டு எடுத்து வச்சாச்சு. நீங்கள் கையில் பிசையறதை விட இந்த மெத்தட் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். பிகினராக இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. பாகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பாகை காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த பேனில் நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம். இது அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம இங்கே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பூந்தியில் இந்த ரோஸ்ட் பண்ண முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணி நம்ம திராட்சையை சேர்த்துக்கோங்க. திராட்சை நல்லா பெருசாகி வந்த உடனே அதையும் நம்ம அந்த பூந்தியிலே சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பக்கம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பாகை கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பாகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து 1/2 கிலோ கடலை மாவுக்கு வந்து 1/2 கிலோ சர்க்கரை வந்து சரியாக இருக்கும். ஸோ பாகு எல்லாமே கரெக்டாக ஊற்றியாச்சு. ஸோ வந்து இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லட்டு உருட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லட்டு வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையில் எண்ணெயே தடவ வேண்டியதில்லை, அதில் இருக்கிற நெய்யே போதும். நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி செய்யலைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். நான் உங்களுக்கு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லட்டு எல்லாம் பிடிச்சி முடிச்சாச்சு. உங்களுக்கு வந்து 1/2 கிலோவுக்கு வந்து இப்போ நான் பிடிச்சிருக்க லட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 லட்டு வந்து கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த மெத்தடில் செய்யலைன்னா நிச்சயம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சரண்யா வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களை இன்னொரு வீடியோவில் இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா கான்செப்டோடு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.